மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் சூக்ஷமமாக எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை மகிழ்வோடும் நெகிழ்வோடும் தொடங்குவோமாக. இறைவணக்கம், குரு வணக்கம். இறைவணக்கம் பாட சேஷாஸ்லம் ஐயா அவர்களையும் குரு வணக்கம் அடியேன் பாடுகின்றேன். ஐயா வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்ந்து மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம். குருவணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் நாண குண்டலனி எனும் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாடி சுத்தி அண்டுவிட சுத்தி வழங்குவதற்காக பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவிக்கான தலைப்பு உயிரறிய ஞானம். உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். உயிரறியா அறிவு நிலை மாயையாகும். ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் மறை பொருள் நான் உண்மை தேர்வோம். உயிர் அறிய ஞானம். ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. பொதுவாக அஞ்ஞானம், ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் என்று 4 வகைகளிலே மனிதனின் அறிவின் படித்தளங்களை வகுத்திருக்கின்றார்கள். அஞ்ஞானம் என்பது எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்று வாழ்கின்ற வாழ்க்கை அஞ்ஞானம். இன்றைக்கு இந்த வரையறைக்குள் உள்ள மக்கள் எண்ணிக்கை ஏராளம். இதை கடந்து வாழ்க்கை கொஞ்சமாவது சிந்தித்து சீர்தூக்கி ஏன், எதற்காக, எப்படி என்ற கேள்வி எழுகின்ற போது விடை தேடுகின்ற மக்கள் பெறுகின்ற நிலை ஞானம். அதாவது வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு, புரிதல்,
அது வாழ்க்கையை பற்றிய ஞானம். இதை கடந்து இந்த உடல் சார்ந்த இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கின்ற வளங்கள், இவற்றை எப்படி மனித வாழ்க்கைக்கு வசதிகளாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று ஆராய்ந்து பார்த்து வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்ற இயற்கை வளங்கள். பிறகு இவை எங்கே இருந்து எப்படி தோன்றின என்று ஆராய்கின்ற போது அது விஞ்ஞானமாக, விண் என்ற ஆற்றலை பற்றிய ஞானமாக உயர்வு பெறுகிறது. இதற்கும் அடுத்ததாக விஞ்ஞானம் தேடுகின்ற உயர்வு என்ன என்றால், பருப்பொருள் ஆராய்ச்சியில் தொடங்கிய விஞ்ஞான அறிவு மறைபொருட்களிலே மூலப்பொருள் என்ன என்று தேடுகின்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், இறை துகள் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது மகர்ஷி சொல்வார்கள், இறை துகள் இதைத்தான் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நுண்பகுப்பாக இருக்கும். எவ்வளவு இயற்கை உண்மைகளை கண்டெடுத்தாலும் விஞ்ஞான அறிவை கொண்டு எட்ட முடியாத இரண்டு நிலைகள், ஒன்று இறை துகள், மற்றது இறைநிலை. இந்த இரண்டையும் விஞ்ஞானத்தால் எந்த காலத்திலும் எட்ட முடியாது என்றார். சரி, ஏன் எட்ட முடியாது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, விஞ்ஞானத்திற்கு அடிப்படை கணக்கு தானே. கணக்குக்கு அடிப்படை என்ன என்றால், காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகள். ஸோ இந்த பேசிக் 4 டைமென்ஷன்ஸ், இதை வைத்துத்தான் விஞ்ஞானம் எல்லா கணக்குகளையும் கருவிகளையும் பயன்படுத்துகிறது. ஆனால் இறை துகள் என்பது, இறைநிலை என்பதும் அது 4 டைமென்ஷன் கிடையாது. காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 நிலைகளில் இந்த விண்ணுக்கு மூலமாகிய இறை துகள் தோன்றுகின்ற போது, இயங்குகின்ற போது, அதனுடைய நிலை 2 அம்சங்கள் மட்டுமே, 2 டைமென்ஷன். அதாவது இருப்பு, வேகம், அல்லது ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம். இந்த 2க்கு மூலம் என்ன என்றால், இடத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஸ்பேஸ், இடத்தை மட்டுமே மையமாக கொண்ட சுத்தவெளி. அதனுடைய இயல்பு சிங்கிள் டைமென்ஷன், அழுத்தம் என்னும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு. எனவே 1 2 ஆகி 2 4 ஆனதால், 4 மையம் கொண்டே விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றதால், விஞ்ஞானத்தால் 4க்கு கீழே எதையும் ஆராய்ந்து பார்க்கவோ கண்டெடுக்கவோ முடியாது. அதனால் விஞ்ஞானத்தால் எந்த காலத்திலையும் இறைத்துகளையோ இறைவனையோ அறிவிக்க முடியாது. சரி, எதை கொண்டு அறிவது, எப்படி நம்முடைய முன்னோர்கள் அறிந்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது மகிழ்ச்சி சொல்வது, இந்த விண் என்ற ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றலுக்கு மூலக்கூறு, இது எங்கே இருந்து எப்படி தோன்றியது என்றால், அந்த சுத்தவெளியினுடைய 6 பண்புகள், கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இந்த 6 பண்புகள் உள்ள சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற நிலைதான் இறை துகள் என்ற இருப்பும் வேகமும் உள்ள இருமை நிலை. இதை அறிகின்ற போது அது மெய் ஞானமாக, இருப்பை அறிந்த, இடத்தை அறிந்த மெய் ஞானமாக. இப்படி அஞ்ஞானத்தில் பிறக்கின்ற மனிதன் ஞானத்தில் தொடங்கி விஞ்ஞானத்தில் மலர்ச்சி பெற்று மெய்ஞானத்தில் நிறைவு பெற வேண்டும். இதுதான் மனிதனுக்குள்ள ஒரு வாழ்க்கை, மனிதனாக பிறந்ததனுடைய பெருமை இதுல தான் அடங்கியிருக்கு. எனவே உயிரறிய ஞானம், நமக்குள் என்ன இருக்கு? உயிர் என்ற ஆற்றல். இப்ப உயிரை அறிகின்ற போது உயிருக்கு மூலப்பொருளாக தேடணும். எப்படி உயிரை அறிந்தால் ஞானம் என்று சொல்ல முடியும்? இப்போ விண்ணின் எழுச்சி, விண்ணின் தரமாற்றம் தானே உயிர் என்று சொல்லுகின்றோம். வான்காந்தம் ஜீவந்தமானது, விண்ணே உயிரானது என்று பேசுகின்றோம். இப்போ விண்தான் உயிர், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் விண்ணே உயிரா என்று ஒரு கேள்வி எழுப்பினார். இப்போ
தொலைபேசி, கைபேசி பயன்படுத்துகிறோம். அதில் மின் ஆற்றல் குறைந்து போனது என்று சொன்னால் உடனே சார்ஜர் மின்சாரத்தில் இணைக்கிறோம். நமக்கு ஒரே சோர்வாக இருக்கிறது, சாப்பிடவே இல்லை. 2 விரலை மின்சாரத்தில் இணைத்து கொண்டால் சார்ஜ் ஆகுமா? உயிர் போகுமா? அப்ப விண்தான் உயிர் என்றாலும் விண்ணே உயிர் அல்ல. வான்காந்தத்திற்கும் ஜீவாந்தத்திற்கும் பேதம் உண்டு, விண்ணுக்கும் உயிருக்கும் பேதம் உண்டு. இது எப்படி எழுச்சி பெற்று மாற்றம் பெற்றது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது மகிழ்ச்சி அவர்கள் சூட்சுமமாக தந்த ஒரு 3 விளக்கங்கள். ஒன்று, இந்த நவகோள்களின் ஆற்றல். பஞ்சபூத நவகிரக தவத்திலே மகர்ஷி ஒவ்வொரு நவகிரகத்திலிருந்தும் என்ன வகையான ஆற்றல் வருகிறது, என்ன வகையான தாதுக்கள் நம்முடைய உடலில் உருவாகின்றன என்றெல்லாம் பேசுவார். அப்ப 7 தாதுக்கள், பிறகு சிந்தனை ஆற்றலுக்கான ஓஜஸ் என்ற ராகுக்கு அதனுடைய ஆற்றல், அதே போல பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில ஏற்பட்ட ஒரு தெய்வீக விகிதாச்சாரம். இவற்றோடு 27 நட்சத்திரங்களின் அலைவீச்சும் இணைந்ததனால் வான்காந்தமே ஜீவாந்தமாக மாற்றம் பெற்றது, விண்ணே உயிராக எழுச்சி பெற்றது. அதனால் நம்முடைய உயிரை ஆராய்ந்து பார்க்கின்ற போது உயிருக்கு உட்பொருளானது விண், விண்ணுக்கு உட்பொருளானது வான்காந்தம், அதற்கு உட்பொருளானது என்ன? இறைத்துகள், அதற்கு உட்பொருளானது இறைநிலை. அப்போ உயிரை பற்றி கொண்டு பின்னே பயணித்தால் போய் சேருகின்ற இடம் அதே சுத்த வழிதான். அதனால் அகம் பிரம்மாஸ்மி, நம் உடலுக்குள் எது அகமாக உயிராக இருக்கிறதோ அதுவே பிரம்மம், அதுவே தெய்வம். எனவே உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உயிரை அறிகின்ற போது அறிவை அறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். இந்த உலகம் அனைத்தும் உயிருக்கு மூலப்பொருளாகிய விண்ணுக்குள் அடங்கி போகிறது. பஞ்சபூதங்களின் ஒரு கலவைதான் இந்த உலகம், காஸ்மாஸ் என்றாலும் மூலப்பொருள் எது? விண்ணே தான் காற்றாக, நெருப்பாக, நீராக, கட்டி பொருட்களாக பல வகையிலே தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அடிப்படை சக்தி விண். எனவே உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும். உயிரை அறிந்த பிறகு எப்படி சமநிலை வரும்? மனிதனிடத்திலே மட்டும்தான் உயிர் இருக்கிறதா, அல்லது எண்ணிலே மட்டும்தான் உயிர் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புகின்ற போது உயிர் என்பது நமக்கு முன்னால் எங்கோ ஜனித்த ஒன்று. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒரு புதுமைதான் உயிர் என்ற இயக்கம். ப்ளூ கிரீன் ஆல்கே என்று விஞ்ஞானம் பேசும். அப்படி ஒரு நுண்ணிய உயிர் தோற்றம்தான் உயிரின் முதல் தோற்றம். அப்படி தோன்றிய உயிரின் வரலாறு தான் படிப்படியாக தரமாற்றம் பெற்று மனிதனாக வந்து பல லட்சம் ஆண்டுகளாக மனிதனத்திலே தொடர்ந்து வந்து இன்றைக்கு நாமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த மனிதரிலே என்ன பேதம், எது உயர்வு, எது தாழ்வு? அதாவது இன்றைக்கு மிக பெரும் சர்ச்சை என்ன என்று சொன்னால் இந்த ஜாதி பிரச்சனை. இதை விட்டா அரசியல் பண்ண முடியாது, இதை வச்சுதான் அரசியலை நடத்த முடியும். இது எங்கே எப்படி பிறந்திருக்க முடியும்? இறைவன் ஒருவன் என்றால், அனைத்திற்கும் மூலம் அவன் என்றால், ஜாதி எங்கே பிறந்தது? இறைவன் என்ன ஜாதி? இறைவன் என்ன ஜாதி? இந்துவா, கிறிஸ்தவனா, முஸ்லீமா, பௌத்தனா? என்ன மதம், என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்? அதாவது பெருமையை பேசிக்கும், நாங்க விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம், நாங்க பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம் அப்படின்னு. எங்க வீட்லயும் கேட்டாங்க, உங்க கோத்திரம் என்னன்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. உங்க பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்கு?
பொண்ணுக்கு வரன் பார்க்கணுமில்ல, கோத்திரம் கேட்பாங்கல்ல. கேட்டா விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம் சொல்லிடுன்னு. சொன்னா ஒத்துக்குவாங்களா? அவன் தேடி பார்த்திலன்னு கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம் பெருமை, விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம் அதுவும் பெருமை. என்ன அர்த்தம் கோத்திரம்னா? இன்னாருடைய வழி தோன்றல்கள் நாங்கள். விஸ்வாமித்திர மகர்ஷியுடைய வழியிலே வந்தவர்கள் நாங்கள், பதஞ்சலி மகர்ஷி வழியிலே வந்தவர்கள் நாங்கள். சரி, பதஞ்சலி மகர்ஷிக்கு சொத்து கணக்கு என்ன? விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு சொத்து கணக்கு என்ன? நீ போட போறிய? அவருடைய வாழ்க்கை என்ன வாழ்ந்தாங்க? ஒண்ணும் வேண்டாம். ஜெவ்வரிசி அவருடைய வாழ்க்கை நிலை என்ன? சோ எதுவுமே இல்லாது இறைவனை உணர்ந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள். அப்போ விஸ்வாமித்திர மகர்ஷி தவம் செய்தார், தெய்வத்தை அறிந்தார், தெய்வ நிலையிலே தர்மம் தவறாது வாழ்ந்தார். அதே போல நீங்களும் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வணக்கத்திற்குரியவர்கள். விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரத்தில் உள்ள நீங்கள் வணக்கத்திற்குரியவர்கள். பதஞ்சலி மகர்ஷி கோத்திரத்தில் உள்ள நீங்கள் வணக்கத்திற்குரியவர்கள். நீங்க அப்படி இல்லையே. தவம்னா என்னன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு போனீங்க, படிச்சீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சொத்து சேர்த்தீங்க. உங்களுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் பதஞ்சலிக்கும் என்ன சம்பந்தம்? அதோட எனக்கும் வேத மகர்ஷி சம்பந்தம் இருக்கு. அப்போ உண்மையான கோத்திரம் நான் தானே. எனவே இப்படி தோன்றி பார்க்கின்ற போது எங்கே எது எப்படி தோன்றியது, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அந்த கட்ஸ் யாருக்கு வரும்? அந்த வைராக்கியம், அந்த மன உறுதி, அந்த துணிச்சல் யாருக்கு வரும்? அப்படி வந்தா உயிரை அறியலாம். எனவே அப்படி வருகின்ற போது உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். பிரம்ம ஞானம் என்றால் கீதை சொன்னது போல, யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இதுதானே பிரம்ம ஞானம். அப்ப எல்லா பொருட்களுக்குள்ளும் சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எதை பார்த்தாலும் சிவமாகத்தான் தெரிகிறதே தவிர மனிதனாகவோ மரமாகவோ செடியாகவோ நான் பார்க்க முடியவில்லையே. அதுதான் உயர்ந்த ஞானம், மெய் ஞானம். அதுதான் உயரிய ஞானம். அப்படி உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும் உயிரறியா அறிவு நிலை மாயையாகும். உயிரை அறிவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையே இந்திரலோகம்தான். இந்திரலோகம்னு சொன்னா ஏதோ மேல்லோகத்து ஒரு உலகம் இருக்குது. அங்க போனா எவர்கிரீன் ஹீரோயின்ஸ், அவங்களுக்கு வயசே ஆகாது. ரம்பை, உர்வசி, மேனகை, திலோத்தமை, இப்படி நிறைய சூப்பர் ஃபிகர்கள் அங்க இருக்கிறாங்க. அதே போல பூமியில் கிடைக்கின்ற டாஸ்மாக்கு, காக்டெயிலு இவை எல்லாவற்றையும் விட போதை தரும் அற்புதமான ஒரு ரசம் இருக்குது அங்க. அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க? சோமபானம். இப்படி எல்லாம் அங்க இருக்குது. இப்ப இந்த ரெண்டு இங்க இருந்து அதுக்கு என்ன பேர்? அது வாழ்க்கைக்கு டாஸ்மாக மயங்க கிடக்கலாம் ஒருத்தன், என்ன சொல்லுவோம்? தெளிஞ்ச ஞானின்னு சொல்லுவோமா, இல்ல மயங்க கிடக்கிற சொல்லுவோமா? அப்போ இந்த லோகம் என்பது ஒரு மாய உலகம், இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுகின்ற ஒரு மாய உலகம். இந்த வாழ்க்கை இருப்பது போல நினைக்கிறாங்க. சம்பாதிக்கிற லட்சக்கணக்கான கோடிகளையும் அள்ளி கொண்டு போவதாகத்தான் நினைக்கிறாங்க. அல்லது விட்டுட்டு போனா சந்ததிகள் நிச்சயமாக அதெல்லாம் அனுபவிப்பாங்க நினைக்கிறாங்க. ஒரு நடுக்கம் வந்தா போதும், பளிங்கு மாளிகை எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும். இந்த இன்டர்நெட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேரும் பிச்சைக்காரன் ஆயிடுவோம். ஏன்னா எல்லா அக்கௌண்ட்டும் பேங்க்குள்ள வச்சிருக்கிறோம், பணம் எல்லாம். நெட்டு போச்சு, கனெக்ஷன் போச்சுன்னு சொன்னா நம்ம அக்கௌண்ட் எவ்வளவு காசு இருக்கு நமக்கும் தெரியாது, பேங்க்குக்கும் தெரியாது. அத்தனை பேர் மீண்டும் ஆதி மனுஷன் ஆயிடுவோம். இது நிகழாது என்று யார் உத்தரவாதம் சொல்ல முடியும்? சொல்லுங்க.
இது நிகழாது என்று எந்த மனிதன் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எந்த விஞ்ஞானி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நிகழலாம், மேபி, மே நாட் பி. எனவே இதெல்லாம் அறியாத வாழ்க்கை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். இதற்கு நேர் எதிர் வாழ்க்கை என்ன? இந்த மனிதனின் மறுபக்கம் என்ன என்றால் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். இந்த உயிருக்கு நிகராக எதை சொல்ல முடியும்? எல்லாம் இருக்குங்க. ஏதோ ஒரு சினிமா பாடல் வருமே, தங்கத்தை பூட்டி வைக்கலாம், வைரத்தை பூட்டி வைக்கலாம், உயிரை பூட்டி வைக்க ஏது பூட்டுங்க, ஏது லாக்கர்? அதுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியலையே. அப்ப இந்த உயிரை பூட்டி வைக்கக்கூடிய லாக்கர் ஏது? அதனால் இது பூட்ட முடியாது, அடக்க முடியாது, சர்வ சுதந்திரமானது. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விருவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? சாத்தியமே இல்லை அல்லவா? அப்ப அந்த ஒப்பற்ற உயிர் அதை அறிகின்ற போது அதுதான் ஞானமாகும், மெய்ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும். உயிரேதான் அறிவு, உயிருக்கு மூலம் அறிவு, அறிவுக்கு மூலம் பேரறிவு. அப்ப தெய்வமாகிய பேரறிவேதான் நம்மிடத்திலே பகுத்தறிவாக, பகுத்தறிவின் எழுச்சி பெற்ற இயக்க நிலையில உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறதை உணரலாம். ஓங்கும் உயர் மறை பொருள் நான் உண்மை தேர்வோம். நான் யார்? ஓங்கு உயர் மறை பொருள். எத்தனை பெருமைகளுக்கு சிறப்புகளுக்கு மூலப்பொருளோ அதே மூலப்பொருள் தாப்பா நானும். ஆனா என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. ஆனா அந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கு, அள்ளி தருவதற்கு, உண்டியில கொட்டுவதற்கு வரிசையில நிற்கிறாங்க. ஏன்? நானும் இறைவன் தானே, ஏன் என்னை யாரும் மதிக்கல? அங்க மட்டும் ஏன் போய் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க என்றால், நீயும் தெய்வம் தான், ஆனா கொஞ்சம் மரியாதை கெட்டு போச்சு. எப்படி கெட்டது? அந்த தெய்வம் பயணித்த பாதையிலே, வந்த பாதையிலே கசடுகள் நிறைந்து விட்டன. சேத்து தண்ணியில இறங்கி நடந்து வந்த சந்தனமா மணக்கும். அதுபோல் பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்று இந்த சமுதாயம் எப்படி வாழ்கிறதோ அதுதான் வாழ்க்கை என்று பணம் பதவி, பணம் பதவி என்று அலைந்து அலைந்து செய்த பாவங்களுக்கு அளவில்லை. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசிரியன் உறவாடி அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான். அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். எண்ணி பார்ப்பதுதான் ஞானத்தின் துவக்கம். எனவே ஓங்கும் உயர் மறை பொருள் நான். ஆனால் என்னிடத்திலே ஆணவம் கண்மம் மாயை கலந்திருப்பதனால் என்னை தெய்வம் என்று யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை கழித்து விட்டால் எனக்காகவும் கியூல நிற்பாங்க. எத்தனை ஞானிகளை பார்ப்பதற்காக கியூ நிற்கிறாங்க மக்கள். அப்போ நாமும் இந்த மூன்றை கழித்து விட்டால், தெய்வமாகி விட்டால், நம்மையும் வரிசையில் நின்று வணங்குவாங்க. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அப்படிப்பட்ட அற்புதமான மீண்டும் நம்முடைய மூலத்தை தரிசிக்கக்கூடிய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஸோ அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டால் இந்த ஆணவம் கண்மம் மாயன்றமும் வளங்களும் நீங்கி போக மீண்டும் புதிய ஆத்மாவாக, புதிய உடலிலே, புதிய மகிழ்ச்சியான ஒரு சுத்த தேகத்தோடு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க முடியும், பெற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை பெறுவதற்கான அற்புதமான குரு நமக்கு கிடைத்தார், வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இவர்கள் தந்த வேதாத்திரியம் இன்றைக்கு செயல்முறை திட்டத்தோடு இணைந்திருப்பதனால் எந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று பல ஞானிகள் பல காலங்களாக தவித்து தவித்து தோற்று போனார்களோ, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? எல்லாரும் தோத்து போனவங்க தான். அதிலே ஓரளவுக்கு வெற்றி கண்ட மகான் மகர்ஷி அவர்கள்.
அப்போ இந்த பயிற்சியின் மூலமாக, செயல் திட்டத்தோடு இணைந்த இந்த பயிற்சியின் மூலமாக முனைந்தால் முழுமை பெறலாம். அதற்கு ஒரே வழி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஞானமும் வாழ்வும் என்ற தொகுப்பிலிருந்து உயிரறிய ஞானம் என்ற தொகுப்பில் சிந்தனை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அவரும் அது அன்பு குடும்பத்தினர்களும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்ததாக பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாடுவதற்காக ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரமஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமா, மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து நம்மை இந்த நிலைவுண பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நிறைவு செய்து கொள்ளுங்கள். நிறைவு செய்து